வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை பார்க்கப் போகிறோம். செஸ் என்பது ஒரு விளையாட்டா, படிப்பா அல்லது ஒரு தொழிலா? பலரும் செஸ்ஸை வெறும் விளையாட்டு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அதைவிட அதிகம். அதை விரிவாக பார்க்கலாம். முதலில், செஸ் ஒரு விளையாட்டுதான். உலகம் முழுவதும் போட்டிகள் நடக்கின்றன. பள்ளி மாணவர்களிலிருந்து உலக சாம்பியன் வரை பலர் இதில் பங்கேற்கிறார்கள். செஸ் விளையாடும்போது கவனம், பொறுமை, திட்டமிடும் திறன் போன்றவை மிகவும் முக்கியம். அதனால்தான் செஸ்ஸை ஒரு மூளை விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் செஸ் வெறும் விளையாட்டு மட்டுமல்ல. அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது ஒரு படிப்பு போலவே இருக்கும். ஏன் தெரியுமா? செஸ்ஸில் பல திறன்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓப்பனிங் என்ன, மிடில் கேம் எப்படி விளையாடுவது, எண்ட் கேம் எப்படி வெல்லுவது, இதற்கு புத்தகங்கள் படிக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், போட்டிகளை அனலைஸ் செய்ய வேண்டும். அதனால் பலர் செஸ்ஸை ஒரு அறிவியல் போல கற்றுக்கொள்கிறார்கள். செஸ் கற்றுக்கொள்வதால் கணிதத்தில் சிந்தனை திறன், பிரச்சனை தீர்க்கும் திறன், நினைவாற்றல் இவை அனைத்தும் வளர்கின்றன. இப்போது முக்கியமான பகுதி, செஸ் ஒரு தொழிலாக இருக்க முடியுமா? ஆம், முடியும். இன்று பலர் செஸ்ஸை தொழிலாக தேர்வு செய்கிறார்கள். ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயராக விளையாடலாம், செஸ் கோச்சாக கற்றுக் கொடுக்கலாம், ஆன்லைன் செஸ் ட்ரெய்னராக இருக்கலாம், யூடியூப் அல்லது ஆன்லைன் மூலம் செஸ் கற்றுக் கொடுத்து வருமானம் பெறலாம். உலகத்தில் பலர் செஸ் மூலம் புகழும் பணமும் சம்பாதித்து வருகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். செஸ்ஸை தொழிலாக எடுத்துக்கொள்ள அதிக பயிற்சி, பொறுமை மற்றும் முயற்சி தேவை. அப்படியானால் செஸ் என்பது என்ன? செஸ் ஒரு விளையாட்டுதான். ஒரு படிப்பு போலவும் இருக்கிறது. மேலும் விருப்பமும் முயற்சியும் இருந்தால் அது ஒரு தொழிலாகவும் மாறலாம். அதனால் செஸ்ஸை சிறுவயதிலேயே கற்றுக்கொள்வது நல்லது. அது சிந்தனை திறனை வளர்க்கும், வாழ்க்கையிலும் உதவும். நன்றி.